மலேசியாவில் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பாடல் வச்சிருக்கிற கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இசை பெரியவரை பற்றின ஒரு ஃபோட்டோவை போட்டு அவருடைய இந்த இரவு நேரங்களில் பாடல்கள் வரும்ல, அதாவது ஒரு காதல் பாட்டு, கவர்ச்சியான ஒரு பெண்ணை போட்டு அதுக்கு பக்கத்தில் இசை பெரியவரோட படத்தையும் போட்டு பாடலை லேபிள் போட்டு அதை வந்து விற்பனை பண்ணுறாங்க. இந்த விற்பனை பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச பணம் எவ்வளோ தெரியுமா? பல கோடி ரூபா. அதை வந்து வெளியவே சொல்ல முடியாது, அவ்வளோ பல கோடி ரூபாய் வந்து அந்த நிறுவனம் வந்து பல வருடமாக சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சிங்காரி சரக்கு அப்படின்னா அந்த மாதிரி பாடல்கள் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. உடனே வந்து ஒரு பெரிய மது பாட்டில் போட்டு அந்த மது பாட்டில் மேலே வந்து லேபிளுக்கு பதிலாக இசைப்பெரியவருடைய படத்தை போட்டு அதன் மூலமாக அதையும் வந்து மார்க்கெட்டில் பெரிய பெரிய பேனர்களாக வச்சு அந்த பேனருக்கு மூலமாக மக்கள்கிட்ட ரீச் பண்ண வச்சு அது மூலமாக அவங்க பல கோடி ரூபா பணம் சம்பாரிச்சாங்க. சாருடைய ரிங்டோனை மட்டும் வச்சு அந்த நிறுவனங்களை வந்து கிட்டத்தட்ட இந்த ஆண்டு மட்டும் சம்பாரிச்சதுக்கு வந்து 50 கோடி ரூபாங்கிறது நமக்கு அந்த தகவல் கிடைச்சிருக்கு. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான பிரச்சனை, இந்திய திரை இசை உலகின் இசை பெரியவர் அவருடைய வழக்கு தொடர்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற நீதிமன்ற தீர்ப்பு உண்மையிலே நீதிக்கு தலை வணங்கு என்று சொல்கிற மாதிரி உண்மையிலே நீதி அரசர் அவர்களுக்கு தலை வணங்கத்தான் செய்யணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து இசை பெரியவரை பற்றி பேசாத எழுதாத எந்த ஊடகமும் இல்லை, எந்த பத்திரிகையும் இல்லை. அங்கே அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பரவலாக தினமும் அவரை பற்றிய பாடல்களை பகிர்வதும் எழுதுவதுமாக இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க இதெல்லாம் வந்து அப்பாவி ரசிகர்கள் இணையதளங்களில் பண்ணுறது. ஆனால் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து அவருடைய பாடலை உரிமை எங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தை காட்டி அதை வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்காடிக்கிட்டு இருக்காங்க. இசை பெரியவர் வந்து அதற்கான வழக்கை போட்டிருக்காங்க. அது வந்து அந்த வழக்கு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கு அதோடைய அடுத்த கட்டமாக என்ன மாறி இருக்கு அப்படின்னா, இசை பெரியவருடைய புகைப்படமோ குரலோ அவருடைய பட்டத்தையோ எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாதுங்கிறத ஒரு அடுத்த கட்டத்தை ஒரு வழக்கை வந்து அவர் தொடுத்திருக்கிறார். நீதியரசர் அவர்கள் ஏன் வந்து இதன் மூலமாக உங்கள் புகழ் தானே பரவும், ஏன் இதை வந்து சொல்லக்கூடாது, ஏன் இதை உங்கள் பேரை சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மாதிரி ஒரு வாதத்தை வைக்கும் பொழுது, இசைப்பெரியவர் தொடர்பாக வைக்கப்பட்ட வாதம் என்ன தெரியுமா? அவருடைய பெயரை, அவருடைய உருவத்தை, அவருடைய குரலை பயன்படுத்தி, அதாவது ஏஐ மூலமாக பயன்படுத்தி அதை அவருக்கு ஒரு மோசமான ஒரு வீடியோக்களை சித்தரிப்பதும் அதை வைத்து அவர்கள் பணம் சம்பாதிப்பதுமாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அது என்னுடைய மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற வாதத்தை வச்சுருக்காங்க. இசை பெரியவர் சொன்ன அந்த விஷயத்தில் வந்து இருக்கிற ஒரு நியாயத்தை புரிந்து கொண்டு நீதியரசர் அவர்கள் இனிமேல் அவருடைய பெயரையோ அவருடைய படத்தையோ பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மேலான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். ஏன் வந்து இந்த தடையை வந்து வாங்குறாங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இந்த தடை போடப்பட்ட பிறகு இணையதளத்தில் அவரை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த விமர்சனம் பண்ணுறவங்கள யாருன்னா, இந்திய காப்புரிமை சட்டத்தின்படி யாருக்கு என்ன உரிமை இருக்குது என்பதை பற்றியே தெரியாத அப்பாவிகள் கூட சொல்ல வேண்டாம். இதை பணம் சம்பாதிக்கிறதுக்கு தங்களுக்கு தடை வந்து விட்டது அப்படிங்கிற அந்த கோபத்தில் வந்து இசை பெரியவரை பற்றி கண்ணா பின்னான்னு என்று பலவாறாக எழுதி கொண்டிருக்காங்க. அது மிகப்பெரிய தவறு. அப்பாவி ரசிகர்கள் வந்து அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறதும் அவங்க வந்து பாட்டு கேட்குறதுக்கும் ஒரு நாளும் வந்து தடை கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பாடலை கேட்குவதற்கு தடை அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, என்ன இப்படி வந்து பாடல் நாங்கள் உங்கள் பாடலை அதை கேட்டுட்டு தானே இருக்கோம், அது எங்கள் கேட்கக்கூட உரிமை இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசுனாங்க. அதுவும் இதோடைய உள்ளார்ந்த விஷயத்தை தெரியாமல் அவங்க பேசுனதாகத்தான் அர்த்தம். அதற்கு பிறகு வந்து அந்த பாடலை வந்து யார் எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிற விஷயத்தை வந்து அதுக்கு பிறகு தான் வெளியில் வருது. குறிப்பாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். மலேசியாவில் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பாடல் வச்சிருக்கிற கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இசை பெரியவரை பற்றின ஒரு ஃபோட்டோவை போட்டு அவருடைய இந்த இரவு நேரங்களில் பாடல்கள் வரும்ல, அதாவது ஒரு காதல் பாட்டு, கவர்ச்சியான ஒரு பெண்ணை போட்டு அதுக்கு பக்கத்தில் இசை பெரியவரோட படத்தையும் போட்டு அந்த படத்தை போட்டு அவருக்கு வந்து அந்த பாடலை லேபிள் போட்டு அதை வந்து விற்பனை பண்ணுறாங்க. இந்த விற்பனை பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச பணம் எவ்வளோ தெரியுமா? அவர் பல கோடி ரூபா.
அது வந்து வெளியவே சொல்ல முடியாது. அவ்வளோ பல கோடி ரூபாய் வந்து அந்த நிறுவனம் வந்து பல வருடமாக சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. அதை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில தான் இசைப்பிரியர் அவர்கள் எடுத்த இந்த வழக்குங்கிற முடிவு அஸ்திரமே வந்து வெளியில வந்தது. இந்த சிங்காரி சரக்கு அப்படின்னா அந்த மாதிரி பாடல்கள் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. உடனே வந்து ஒரு பெரிய மது பாட்டிலை போட்டு அந்த மது பாட்டில் மேலே வந்து லேபிளுக்கு பதிலாக இசைப்பிரியருடைய படத்தை போட்டு அதன் மூலமாக அதையும் வந்து மார்க்கெட்டில் பெரிய பெரிய பேனர்களாக வச்சு அந்த பேனருக்கு மூலமாக மக்கள்கிட்ட ரீச் பண்ண வச்சு அது மூலமாக அவங்க பல கோடி ரூபாய் பணம் சம்பாரிச்சாங்க. அப்போல்லாம் வந்து அதெல்லாம் அமைதியாக பார்த்துட்டு இருந்துட்டு அது ஒரு கட்டத்துக்கு மேலே தான் இது வந்து புகழுக்கே களங்கம் விளைவிக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அதை வந்து சட்ட நடவடிக்கையை வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. இதே போல தான் தொடர்ந்து இன்றைக்கு வந்து அவருடைய குரலையும் அவருடைய அந்த பெயரையும் பயன்படுத்தக்கூடாது என்பதை ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தொடர்ந்து இந்த கம்பெனிகள் வந்து அவங்களுடைய அந்த டோன், அந்த சாருடைய ரிங் டோனை மட்டும் வச்சு அந்த நிறுவனங்களை வந்து கிட்டத்தட்ட இந்த ஆண்டு மட்டும் சம்பாரிச்சிருக்கு வந்து 50 கோடி ரூபாங்கிறது நமக்கு அந்த தகவல் கிடைச்சிருக்கு. இப்படி வந்து இதெல்லாம் யார் பணம்? இது சம்பந்தப்பட்ட அந்த கிரியேட்டருக்கான உரிமை தானே. அந்த கிரியேட்டருக்கான உரிமை இருக்கும் பொழுது அவங்க கேட்கத்தானே செய்வார். இப்போ அவருடைய பாடல்கள் அவர்கிட்ட தான் இருக்குமே தவிர அதை வந்து இஷ்டத்துக்கு எல்லாரும் எடுத்து அங்கங்கே அது போகிற இடத்துலலாம் விற்றுட்டு இதை நீங்கள் வச்சுக்க, இந்த இதை நீ வச்சுக்க, இந்த இதை நீ வச்சுக்க அப்படின்னு அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறதுக்கான உரிமை யாருக்கும் கிடையாது. குறிப்பாக சொல்லப்போனால் சமீபத்தில் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பருடைய மகன் வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அவங்கள்ட்ட நான் கை காட்டினது, எந்த காரணத்தை கொண்டும் அவருடைய அனுமதி இல்லாமல் எடுத்துடக்கூடாது, எடுத்துட்டிங்கன்னா அதில் பெரிய சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லி நேரடியாக அவரை சந்திக்க வச்சு அவர் போய் மீட் பண்ணாங்க. மீட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நேரடி அனுமதி கேட்ட பிறகு பரவாயில்ல நீ அந்த மாதிரி நீ பயன்படுத்திக்கன்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறை அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வழிமுறையை சொல்லி கொடுத்துட்டு இதுக்கு நான் அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சுருக்காங்க. இதில் என்ன தெரியுமா, ஒரு மனிதர் தன்னுடைய கிரியேட்டருக்காக, தன்னுடைய படைப்புக்காக தன்னை தேடி வந்து நாங்கிட்ட அனுமதி கேட்குறாங்க அப்படிங்கிறதே அவருக்கு கொடுக்குற நம்ம மரியாதை. ஆனால் நீங்கள் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நான் அவருக்கே தெரியாமல் நான் அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு பெரிய படத்தில் வந்து அவ்வளோ பயன்படுத்தினாங்க. அதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை. அந்த பாடலை வந்து முழுமையாக கூட பயன்படுத்தலை. அது வந்து ஒரு ஏமாற்று வேலையாக அவங்க பயன்படுத்தினாங்க. அப்படி ஒரு ஏமாற்று வேலை பண்ணி அந்த படத்துக்கு உள்ள மியூசிக் டைரக்டருக்கும் பேர் போட்டுக்கணுமா? அந்த நியாயமாக என்ன செஞ்சுருக்காங்க அந்த மியூசிக் டைரக்டரு, இந்த படத்துக்கு வந்து நீங்கள் அந்த பாடலை பயன்படுத்தினீங்கன்னா நான் வந்து மியூசிக் பண்ண மாட்டேன், இதை வந்து பயன்படுத்தக்கூடாது, என்னுடைய பாடலை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு புதுசாக ஒரு பாடலை அவர் வந்து போட்டு கொடுத்துருக்கணும். அதுதான் இங்கே நேர்மை, அதுதான் நியாயம். தடை போட்டது வந்து அவர் கிடையாது, இசைப்பெரியவர் கிடையாது, நீதிமன்றம். அவர் கேட்குறதுல வந்து ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நீதிமன்றம் தான் போட்டிருக்கு. நாளைக்கு வந்து அதோடைய தீர்ப்பு வெளியாகும் போது அது மேற்கொண்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக தெரியும். குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும், ஒரு பெயிண்ட் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தங்களோட விளம்பரம் வந்து படுத்துகிறாங்க. விளம்பரப்படுத்தும் போது ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி ஒரு அனிமேஷன் உருவம் பண்ணி அவர் குரல் மாதிரியே மாற்று ஒரு டப்பிங் குரலை பேசி இது எப்படி இருக்குது அப்படி குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதிரி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற மாதிரி ஒரு விளம்பரம் வந்தது. இந்த விளம்பரம் வந்து அடுத்த 2வது நாள் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இருந்து தடை. எப்படி வந்தது? என்னுடைய குரலையோ என்னுடைய உருவத்தையோ அனிமேஷனாகவோ வேறு எதுவுமாகவோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை போட்டாங்க. ரசிகர்களுக்கு யாருக்காவது தடை போட்டிருக்காரா? விஷயம் என்ன, அவருடைய உருவத்தை வைத்தோ அவருடைய அந்த குரலை வைத்தோ நீங்கள் பெரிய அளவு பணம் சம்பாதிக்கக்கூடாது. பணம் சம்பாதிக்கிற வணிக நோக்கத்தின் மூலமாக நீங்கள் இதை பயன்படுத்துறீங்கன்னா அதுக்கு தான் தடை. அப்படித்தான் இசை பெரியவரும் வணிக நோக்கில் நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பாடல்களுக்கு தான் தடை போட்டிருக்காங்க. பாலிவுட்டில் வந்து அமிதாப் பச்சன், ஐஸ்வர்யா ராய், அனில் கபூர், பெரிய பெரிய விஐபி எல்லாருமே இப்படியான ஒரு தடையை வாங்கி வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ரகுமான் சார் கூட வாங்கியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இசை பெரியவர் அவர்கள் வந்து வாங்கினதை மட்டும் நீங்கள் வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணுறதுல கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. இதோட நிறுத்திக்குங்க. சமீப காலமாக இந்த ரீரிலீஸ் பண்ணுற கலாச்சாரம் வந்து அதிகமாகவே போயிட்டு இருக்கு. அதாவது பழைய 80s 90s படங்களை வந்து ஹிட்டான படங்களை மறுபடியும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுங்கிற கலாச்சாரம் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. அப்படி வந்து சில நாளுக்கு கடந்த வாரத்தில் வந்து சிவாங்கிற படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்துடைய இசையமைப்பாளர் வந்து ஒரு இடத்துல வந்து இசையமைச்சிட்டு சைலண்ட் விட்டு அதுக்கப்புறம் பாடலோ இசையோ வந்திருக்கும். இப்படி 2-3 இடத்துல இருந்திருக்கு.
ஆனால் இந்த ரீரிலீஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அந்த சைலண்ட்டாக இருக்கிற இடத்துல இசைப்பெரியவருடைய குரலை எடுத்து அங்கே பயன்படுத்தி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? எவ்வளோ பெரிய தவறு இது. இந்த தவறையெல்லாம் தெரியவே இல்லை. ஆனால் எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து நீங்கள் அவர் பக்கம் வந்து விமர்சனத்தை கடுமையாக விமர்சனம் வைக்கிறீங்க. இசைப்பெரியவரை எதிர்ப்பவர்கள்லாம் யார்? அவருடைய பாடலை மட்டும் கேட்குறவங்க, அவருடைய பாடலை ரீல்ஸ் போட்டு பணம் சம்பாதிக்கிறவங்க. அவங்கள்ட்ட நான் ஒன்று கேட்குறேன், எவ்வளவோ இசையமைப்பாளர் இருக்காங்க, எம்எஸ்வி இருக்காரு, சந்திரபோஸ் இருக்காங்க, சந்திரபோஸோடைய பாடல்கள் இருக்குது, சங்கர் கணேஷ் இருக்காங்க, அவங்களுடைய பாடல்களை நீங்கள் எடுத்து போடலாமே, அவங்களுடைய பாடல்களை எடுத்து நீங்கள் ரீல்ஸ் போட்டு பண்ணலாமே, ஜாலியாக இருக்கலாமே, சம்பாதிக்கலாமே. ரகுமான் சாருடைய பாடல்களை எடுத்துருக்கலாம், இன்னும் தேவா சாருடைய பாடல்களை எடுத்துக்கலாம், எடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய. ஏன் வந்து இவருடைய பாடல்களை மட்டும் எடுத்து ஏன் நீங்கள் வந்து போடுறீங்க? அப்போ உங்களுக்கு அங்கே வந்து இந்த பாட்டு போட்டால் தான் இந்த ரீல்ஸுக்கு அதிக வந்து ஒரு பார்வை கிடைக்குதுங்கிறது தெரியுதா? அப்போ நீங்கள் உங்களுக்கு தடை வந்திருக்கு, உங்களுக்கு இனிமேல் நம்ம பிழைக்க முடியாது, நம்ம இனிமேல் இதை பயன்படுத்த முடியாதுங்கிறத கோபத்தில் நீங்கள் வந்து அவர் மேலே விமர்சனம் வைக்கிறீங்க, கடுமையாக விமர்சனம் வைக்கிறீங்க. இதில் எந்த வகையில் நியாயம்? நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியாமலே நீங்கள் இப்படி நடந்துக்கிறத வந்து கொஞ்சமும் நியாயம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பாடல்களுக்கு வந்து தடை வந்ததில்ல, அந்த பாடல்கள் தடைங்கிறதே வந்து உடனே எல்லாரும் நாங்கள்லாம் பாட்டு கேட்க முடியாதா, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, தீவிர ரசிகர், நாங்கள் வெறி பிடிச்சவங்க, நாங்கள் வந்து எல்லாம் சொன்னீங்க. ஆனால் அவங்களுக்கு கிடையாது. இந்த பாடல்களை வந்து பாடுவதற்கு சில இடங்களுக்கு வந்து தான், அதாவது உள்ளரங்கில் டிக்கெட் போட்டு நீங்கள் அதை வந்து ஒரு பெரும் வியாபாரமாக நீங்கள் மாற்றும் பொழுது தான் அந்த நிகழ்ச்சிகளுக்கு தடை அப்படிங்கிறது தான் உண்மை. இது சம்பந்தமாக வந்து எல்லாரும் இப்படி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு ஒரு நாள் கங்கை அமரவங்கள்ட்ட நானே பேசினேன். கங்கை அமரன் அவர்கள்ட்ட அவர்கள் சொன்னாங்க, இது வந்து அப்படி கிடையாது, நான் இது சம்மந்தமாக நான் அண்ணன்ட்டே நான் பேசி இந்த மெல்லிசை குழுக்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஒரு வறுமையான சூழலில் உள்ளவங்க, பெரிய பணம் வருமானம் இல்லாமல் அவங்க வந்து சின்ன சின்ன கல்யாண வீடுகள், சின்ன சின்ன கோவில் கச்சேரிகள், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அவங்க வந்து பாடுறவங்க, அவங்கெல்லாம் வந்து பாட முடியாமல் ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. சப்போஸ் ஒரு இடத்துல போய் நீங்கள் கச்சேரின்னு போனீங்கன்னா அவங்க உள்ள ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க, எங்கள் முதல் மரியாதை பாட்டை பாடுங்க, கடலோர கவிதைகள் பாட்டை போடுங்க, 16 வயதில் பாட்டை போடுங்க, இப்படியெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால வந்து பாட முடியல. காரணம் அப்போது இருந்த தடை. அதுக்கு வந்து கங்கை அமரன் அவர்கள் நேரில் வந்து இசைப்பெரியவரை சந்தித்து இது மாதிரி இப்படி ஒரு சூழல் இருக்குது, அவங்க நம்மளை நம்பி இருக்கவங்க அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லி அதில் உள்ள நியாயத்தை வந்து அவரும் புரிந்து கொண்டு இப்போ வந்து அந்த சின்ன சின்ன குழுக்கள், இசைக்குழுக்கள் வாசிக்கிறதுக்கெல்லாம் இப்போ தடை கிடையாது, அதை வந்து நீக்கியாச்சு. இப்படி தனக்கு எதெல்லாம் வந்து ரசிகர்களுக்கும் இந்த அப்பாவியாக இருக்கிற சில பேர்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு அந்த ரைட்ஸை வந்து அவர் பக்கம் இருந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி தான் வந்து இந்த பிரச்சனையில், அதாவது இந்த புகைப்படம் பயன்படுத்துறது, இந்த பெயர் பயன்படுத்துறது, இதில் வந்து யாருக்கு விற்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரஜினி அவர்கள் தடை போட்டார் பாருங்க, அங்கே வந்து அதே பாணியை தான் இவரும் கையாண்டிருக்கிறார். இன்னைக்கு நீதிமன்றம் வந்து ஒரு நேர்மையான நியாயமான தீர்ப்பை கொடுத்துருக்கு. இன்னும் அவருக்கு தொடர்ந்து அவருடைய வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்னு நம்புவோம். வணக்கம்.